ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 6th தமிழ் ஃபஸ்ட்டு டேர்மில் உள்ள ஃபஸ்ட்டு இயலில் உரைநடை பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம 2 செய்யுள் பகுதி பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்தது என்ன அப்படின்னா வளர்தமிழ். 2 செய்யுள் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ கீழே லிங்க் அட்டாச் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எதுவும் சொல்ல வேண்டியது இருந்துச்சு, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒழுங்காக புரியலை அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இயலோட பேர் என்ன அப்படின்னா வளர்தமிழ். வளர்தமிழ் அதாவது வளர்தமிழ். நம்ம தமிழ் கல் தோன்றி மண் தோன்றிய காலத்துக்கு முன்னாடியே தோன்றின தமிழ் இன்னைக்கு நாள் வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தலைப்பை கொடுத்துருக்காங்க. முன் பாருங்கள், மூத்த தமிழ்மொழி என்றும் இளமையானது. மூத்த தமிழ்மொழி, ஆனால் அது இளமையானது தான். ஒரு நல்ல ஒரு இது இருக்குது பாருங்கள். மூத்த தமிழ்மொழி, எல்லாருக்கும் மூத்தவங்க, ஆனால் இன்னமும் அவங்க என்ன இளமையாக தான் இருக்காங்க. யார்? நம்ம தமிழ்மொழி. எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்தி கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்கச் செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ்மொழியோட சிறப்புகளை பற்றி இதில் பார்க்குறோம். மூத்த மொழி, ஆனால் ரொம்ப இளமையான மொழி, எளிமையாக இருக்குது, இனிமையாக இருக்குது, வளமையாக இருக்குது, காலத்துக்கேற்ப தன்னை மாற்றிக்கிது, நினைக்கும் போதே நமக்கு ஒரு இது இருக்குது. தமிழ்மொழி நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியமானது, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா செம்மொழிகளிலும் ஒன்றாக விளங்கக்கூடிய நம்முடைய தமிழ்மொழி பற்றி இந்த வளர்தமிழ் உரைநடை பகுதி சிறப்புகளை தெரிவிக்க இங்கே வந்திருக்கு. ஓகேவா? பாருங்க, மனித இன பரிணாம வளர்ச்சியின் சிறப்புகளுள் ஒன்று மொழி. மனிதரை பிற உயிரினங்களிடமிருந்து வேறுபடுத்தியும் மேம்படுத்தியும் காட்டுவது மொழி. மொழி நாம் சிந்திக்க உதவுகிறது, சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுகிறது, பிறர் கருத்தை நாம் அறிய உதவுவதும் மொழிதான். உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இவற்றுள் சில மொழிகள் மட்டுமே பேச்சு வடிவம், எழுத்து வடிவம் ஆகிய இரண்டையும் பெற்றுள்ளன. மொழினா என்ன? மொழி நம்ம யோசிக்கவும், நம்ம என்ன யோசிக்கிறோங்கிறத மற்றவங்கள்ட்ட அதை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணவும், ஒரு செய்தியை சொல்லவும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, சொல்கிறாங்க அப்படிங்கிறத பேசுகிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் முக்கியமான ஒரு டூல் என்ன அப்படின்னா மொழி. உலகத்தில் மொத்தமாக எவ்வளோ மொழி இருக்குது? இது கண்டிப்பாக கேட்பாங்க. 6000க்கும் மேற்பட்ட மொழி இருக்குது. அதில் சில மொழிகள் மட்டும்தான் எழுத்து வடிவமும் இருக்குது, பேச்சு வடிவமும் ரெண்டையும் பெற்றிருக்கு. உலக மொழிகள் பலவற்றுள் இலக்கண இலக்கிய வளம் பெற்று திகழும் மொழி கொஞ்சம்தான். அதில் செம்மை மிக்க மொழி என ஏற்றுக்கொள்ளப்பட்டவை சில. தமிழ்மொழி அத்தகு சிறப்புப்பட்ட செம்மொழி. உலகத்தில் எழுத்து வடிவமும் பேச்சு வடிவம் 6000 மொழி இருந்தாலும் எழுத்து வடிவமும் பேச்சு வடிவமும் சில மொழிகளுக்கு தான் இருக்குது. இலக்கண இலக்கியமும் சில மொழிகளுக்கு தான் இருக்குது. அத்தகைய செம்மை மிக்க சிறப்புமிக்க மொழி நம்மளோட செம்மொழி. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானது, ஓசை இனிமை, சொல்லினிமை, பொருளினிமை கொண்டவை. பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு தமிழ்மொழியோட இனிமையை பற்றி சொல்லியிருக்காரு. தமிழ்மொழியோட இனிமையை பாரதியார் எப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா, யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மூத்த மொழி அப்படிங்கிற என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு பாரத தாயோட தொன்மையை பற்றி பாரதியார் சொல்லியிருக்காரு. மூத்த மொழி இனிமையை பற்றி சொல்லியிருக்காரு, தொன்மையை பற்றியும் பாரதியார் சொல்லியிருக்காரு. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்ட்டுருக்காரு.
சாலைகள் தோன்றிய பிறகே சாலை விதிகள் தோன்றியிருக்கும். அதுபோல் இலக்கியம் தோன்றினதுக்கு அப்புறம்தான் இலக்கண விதிகள் தோன்றியிருக்கும். அப்போ தொல்காப்பியம் தோன்றதுக்கு முன்னாடியே நமக்கு தமிழ்மொழி தோன்றிருச்சு அப்படிங்கிறது அதில் சொல்லியிருக்காங்க. தமிழ் மொழியில் இருக்கக்கூடிய மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம்தான். அது வந்து ஒரு இலக்கண நூல். அப்போ அதுக்கு முன்னாடி இலக்கிய நூல்கள் தோன்றியிருக்கணும் இல்லையா? அப்போ தமிழ்மொழி அவ்வளவு பழமையான தொன்மையான மொழி. ஃபஸ்ட்டு தமிழ் வந்து இனிமையான மொழி அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து மூத்த மொழி தொன்மையான மொழி அப்படின்னு சொல்லிட்டோம். அடுத்து எளிய மொழி. தமிழ்மொழி பேசுகிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு மொழி. உயிரும் மெய்யும் இணைவதால் உயிர்மெய் தோன்றுகிறது. உயிர்மெய் எழுத்துக்களை எளிதாக ஒலிக்கலாம். எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே தமிழ் படித்தல் இயல்பாக நிகழ்ந்துவிடும். தமிழ் மொழியை எழுதும் முறை ரொம்ப ஈஸி. தமிழ் எழுத்துக்கள் வந்து பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே இருக்கின்றன. வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள். வலஞ்சுழி அப்படின்னா வலது இடது அந்த டைரக்ஷனை வச்சு வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் அப்படின்னு பிரிப்போம். அதிகப்படியாக வலஞ்சுழி எழுத்துக்கள் தான் நம்ம தமிழ் மொழியில் இருக்குது. வலஞ்சுழினா என்ன? வலது நம்ம எல்லாமே ரைட் சைடு எழுதுகிற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து வர்ற எழுத்துக்கள் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். வலஞ்சுழி எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆ, ஏ, ஔ, நா, ஞா. ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இடஞ்சுழி எழுத்துக்கள் வந்து ட, ய, ல. வலஞ்சுழி எழுத்துக்கள் வந்து ஆ, ஏ, ஔ, நா, ஞா. வலஞ்சுழி எழுத்துக்கள் வந்து ஆ, ஏ, ஔ, ந, ஞா. இடஞ்சுழி எழுத்துக்கள் ட, ய, ல 3. வலஞ்சுழி எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, ஏ, ஔ, நா, ஞா. ஆ, ஏ, ஔ, நா, ஞா. ட, ய, ல இது வந்து இடஞ்சுழி எழுத்துக்கள். அடுத்து பாருங்கள், இந்த பாக்ஸில் தெரிந்து கொள்வோம் இருக்கா? அதை பாருங்கள். தமிழ் வந்து தொல்காப்பியத்தில் அப்போவே இடம்பெற்றிருக்கு. தமிழுங்கிற சொல் வந்து முதலில் ஆளப்படும் அதாவது தொல்காப்பியத்தில் தமிழுங்கிற சொல் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிறது சிலப்பதிகாரம் வஞ்சிக்கண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் அப்படிங்கிற சொல் வந்து அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே. கிளவினா சொல் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்குது. அப்போ தமிழன் கிளவியும் அதனோர் அற்றே அப்படிங்கிறது தொல்காப்பியத்தில் உள்ள ஒரு அடி. அப்போ தமிழ் அப்படிங்கிற சொல் தொல்காப்பியத்தில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின். தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் எதில் இடம்பெற்றிருக்கு? சிலப்பதிகாரம் வஞ்சிக்கண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய் இது வந்து எதில் இடம்பெற்றிருக்கு? அப்பர் தேவாரம் திருத்தாண்டகம் அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம் திருத்தாண்டகம் அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்கள், தமிழ் வந்து ஃபஸ்ட்டு இனிமை மொழி, மூத்த மொழி, தொன்மை மொழி, எளிய மொழி அதையும் பார்த்துட்டோம். அடுத்து சீர்மை மொழியை பற்றி பார்க்க போகிறோம். சீர்மை மொழி. சீர்மை என்பது ஒழுங்குமுறை. சீர்மை அப்படிங்கிறது ஒழுங்குமுறை. தமிழ் மொழியில் பல வகை சீர்மைகள் இருக்குது. அதாவது உயர்திணை, அக்ரிணை. இந்த பிரிப்பெல்லாம் மற்ற மொழியில் இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. உயர்திணை அப்படிங்கிறது தாழ்திணை, அதாவது என அமைய வேண்டும். உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை. அப்படி இல்லாமல் தாழ்திணைன்னு கூறாமல் அது அக்ரிணை, கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டிருக்காங்க. எதுக்குமே டைரெக்டாக நம்ம எதையும் இதை பண்ணாதீங்க, சீச்சி அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் அது. ஓகேவா? உயர்திணை அது உயர்வு, அது சிறப்பு அப்படிங்கிற மாதிரி. அப்போ உயர்வில்லாத திணை அப்படின்னு சொல்லிடலாமே, இல்லை தாழ்திணை அப்படின்னு சொல்லிடலாமே. அப்படி இல்லாமல் அதை என்ன அக்ரிணை, திணை, உயர்வு அல்லாத திணை அப்படிங்கிறது மாதிரி கொடுத்துருக்காங்க. திணை, அக்ரிணை.
அடுத்து பாகற்காய். பாகற்காயை நம்ம இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா பிட்டர் கார்டு அப்படின்னு ஈஸியாக கசப்பு காய் அவ்வளோதான். பிட்டர்னா என்ன, கசப்பு. கசப்பு காயின்னு ஈஸின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம தமிழ் மொழியில் என்ன பண்ணலை, அப்படி சொல்லலை. எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள். பாகற்காயை பாகு கூட்டல் அல் கூட்டல் காய், பாகு அல்லாத காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன, இனிப்பு இல்லாத காய் தான் பாகற்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பல சீர்மைகள் நம்ம அதில் ரொம்ப இனிமையாக ஒரு படிக்கும்போது ஒரு புதுமையாகவும் இருக்கும் நம்ம தமிழில் படித்து பார்த்தோம் அப்படின்னா. ஓகேவா, புரிஞ்சிச்சா? அடுத்து பாருங்கள், வளமை மொழி. வளமை மிக்க மொழி. தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல் இதில் இருக்குது. 8 தொகை 10 பாட்டு இருக்குது. திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்களும் இதில் இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களும் இதில் இருக்குது. அப்போ நம்ம மொழி என்ன, இலக்கண இலக்கிய வளத்துக்கு இதுக்கு குறையே இல்லை. தொல்காப்பிய, நன்னூல் போன்ற இலக்கண நூல் இருக்குது. 8 தொகை 10 பாட்டு சங்க இலக்கியங்கள் இருக்குது. திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்கள் இருக்குது. சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களும் இதில் இருக்குது. அப்போ இது அவ்வளவு சிறப்புமிக்க வளமை மிக்க மொழி. தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியோட சிறப்பு. சான்றாக அதே மாதிரி நம்மளோட குழந்தை பருவங்கள் இருக்குது பார்த்திங்களா, அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறதுல சிறப்புமிக்க அந்த வளமை மிக்க மொழி என்ன அப்படின்னா நம்மளோட தமிழ்மொழி. இதில் பாருங்கள், அந்த பூவிலேருந்து கனி வருது பார்த்திங்களா, அதை ஒவ்வொரு நிலையையும், அதாவது பூவோட 7 நிலையையும், அந்த பூ இதிலேருந்து தோன்றுவது முதல் அது உதிர்ந்து கீழே விழுகிற வரைக்கும் அதுக்கு 7 பேர் வச்சுருக்காங்க தமிழ் மொழியில். பாருங்கள் என்னென்ன அப்படின்னு. பூ ஃபஸ்ட்டு தெரியும், அந்த பச்சை கலரு காம்போட ஒட்டிக்கிட்டு லேசாக நம்ம சொல்லுவோம், அது முட்டு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அரும்பு அப்படின்னு, அரும்போட லேசாக கொஞ்சம் முட்டு குவிஞ்சிருக்கும், அதுக்கு பேர் என்ன அப்படின்னா மொட்டு. அடுத்தது அது என்ன, முட்டு. அதுக்கடுத்து லேசாக விரிஞ்சிருக்கும், அது முகை. அப்புறம் நல்லா மலர்ந்து இருந்துச்சு அப்படின்னா, அதாவது என்ன, பூ பூத்துருச்சு அப்படிம்போல அது மலர். விரிஞ்சிருச்சுன்னா அது அலர். பாடிருச்சுன்னா கீழே விழுகிற ஸ்டேஜ் என்ன, செம்மல். இப்படி 7 இருக்குது. இப்போ தான் பூ வருது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, அரும்பு. அடுத்த ஸ்டேஜ் முட்டு. முட்டுக்கு அப்புறம் என்ன, முகை. முட்டுக்கு அப்புறம் முகை. முகைக்கு அப்புறம் என்ன, பூ பூத்துருச்சுன்னா மலர். அடுத்த நாள் என்ன, நல்லா விரிஞ்சிருச்சு அப்படின்னா அலர். அதுக்கு அடுத்த நாள் வாடிரும், அப்போ என்னது அதுக்கு அடுத்த நாள் கீழே விழுக போகிற ஸ்டேஜ் அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன, செம்மல். அப்போ பூவோட 7 நிலைகளையும் நம்ம தமிழில் அழகாக சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், ஓரெழுத்து ஒரு மொழிக்கு புகழ்பெற்றது யார், நம்ம தமிழ்மொழி தான். ஒரு சொல் பல பொருளை தருவதும் உண்டு. மாங்கிற ஒரு சொல் ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு எழுத்து ஒரு பொருளை தரும். அதே மாதிரி அந்த ஒரு எழுத்து ஒரு சொல் இருக்குல்ல, அது பல பொருளையும் தரக்கூடியதாக இருக்கும். எக்ஸாம்பிள் பாருங்கள், மா அப்படிங்கிற சொல் மானா நம்ம கேள்விப்பட்டிருக்கிறது பெரிய அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து மானா பெரிய அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், மரம்னு கேள்விப்பட்டிருப்போம். இதில் பாருங்கள் எத்தனை கொடுத்துருக்காங்க அப்படின்னு. மானா மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு, இப்படி பல பொருள் இருக்குது. எதுக்கு, மாங்கிற ஒரு சொல்லுக்கு. இது கண்டிப்பாக இதில் இருந்து ஒரு 1 மார்க்கு வரலாம். நல்லா கவனிச்சுக்கோங்க. மாங்கிற பாருங்கள், மாங்கிற ஓரெழுத்து ஒரு மொழிக்கு எவ்வளோ பொருள் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மரம், விலங்கு, பெரிய திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இப்படிங்கிற பல பொருள்கள் இருக்குது. அடுத்தது பாருங்கள், வளர்தமிழ். தமிழுக்கு முத்தமிழ் என்னும் சிறப்பு பெயரும் இருக்குது. இயலிசை நாடகம் கேள்விப்பட்டிருப்போம், நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். இயற்தமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ். இது நம்மளோட உணர்வில் கலந்து
வாழ்வின் நிறைகுறைகளை சுட்டிக்காட்டும். நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்கள். நம்மளுக்கு வந்து இந்த இயல் இசை நாடகம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இதான ஒரு இது. சோகமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க? பாட்டு கேட்பீங்க. ஒரு சந்தோஷமாக இருந்தால் பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவோம். அந்த காலத்தில் எல்லாமே ஒரு இதை சொல்லி கொடுக்குறதுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் நடித்து காமிச்சு அந்த மியூசிக்கோடு போட்டு நமக்கு வந்து இவ்வளோ ஒரு ஜென்ரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கிறதுக்கான காரணமே வந்து நம்ம சொல்லப்போனால் இந்த இயலிசை நாடகம் அதை தான் நம்ம சொல்லலாம். அப்போது இந்த வளர்தமிழ் நம்ம தமிழ் வந்து என்ன, அந்த முத்தமிழை வந்து வாழ்வோட நிறைகுறைகளை சுட்டி காட்டும். பல வகையான இலக்கிய வடிவங்கள் புதிதாக உருவாகி வருகின்றன. செய்யுள், கவிதை, புதுக்கவிதை, துளிப்பா போன்ற தமிழ் கவிதை வடிவங்கள், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவம், அறிவியல் தமிழ், கணினி தமிழ், மேலும் மேலும் நம்ம தமிழ் வந்து வெவ்வேறு இதில் வளர்ந்துக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. அதான் வளர்தமிழ். தெரிந்து கொள்வோம் பாருங்க. தாவர இலைப்பெயர்கள், அதாவது ஒவ்வொரு இதோடதையும் நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் இலைன்னு சொல்லிட முடியாது தமிழில் மட்டும். இங்கிலீஷ்லையோ இல்லை வேறு என்ன லாங்குவேஜ்லையோ அதை எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. நம்ம இங்கிலீஷில் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் லீஃபும்போம். ஒவ்வொன்றும் நமக்கு தெரிஞ்சதை சொல்லிக்குவோம். இப்போ நம்ம எந்தெந்த மரத்தில் உள்ள இதெல்லாம் வந்து எப்படி சொல்லணும், இலையை எப்படி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இது நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆலமரம், அரச மரம், மா, பலா, வாழை இது எல்லாத்தையுமே இலை அப்படிங்கலாம். ஆள், அரசு, மாப்பலா, வாழை. ஆள், அரசு, மாப்பலா, வாழை இது மூணையும் நம்ம என்ன சொல்லணும்? இலை அப்படிங்கணும். ஆலமரம், அரச மரம், மாப்பலா, வாழை இருக்கா முக்கணிகளில் உள்ளது, அது எல்லாத்தையும் இலைங்கணும். அகத்தி, பசலை, முருங்கைலாம் கீரை நமக்கு தெரியும். அருகு புல், கோரை புல். நெல், வரகுனா தாள் அப்படிம்போம். நெல், வரகுலாம் தாள் அப்படிம்போம். மல்லி தலை, மல்லித்தலை, கொத்தமல்லி இருக்குல்ல அந்த மல்லித்தலை. சப்பாத்தி கள்ளி, தாளை அப்படிலாம் மடல், ஒவ்வொரு மடலாக இருக்கும். கரும்பு, நாணல் அப்படிலாம் தோகை. கரும்பில் என்ன இருக்கும்? தோகை இருக்கும். நாணல் அப்படின்னா நாணல் ஒரு வகையான அந்த கரும்பு மாதிரியே இருக்கும். அதுலேயும் தோகை இருக்கும். பனை, தென்னையிலலாம் ஓலை. கமுகு, பாக்கு வந்து எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கூந்தல், அதாவது கூந்தல் மாதிரி அப்படி விசிறி மாதிரி இருக்குமா, அது வந்து கூந்தல். கமுகு அப்படிங்கிறது பாக்கு மரம், அதை வந்து கூந்தல் அப்படின்னு சொல்லணும். இதிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வர வாய்ப்பு இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேவா? இது எப்படின்னா மேட்ச் பண்ணுற மாதிரி வரலாம், இல்லை அப்படின்னா இதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரியும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப தமிழில் புதிய கலைச்சொற்கள் உருவாகி வருகின்றன. இணையம், இன்டர்நெட், முகநூல், ஃபேஸ்புக்கு, புலனம் அப்படின்னா இது வாட்ஸ்அப்பு, குரல் தேடல், வாய்ஸ் சர்ச்சு, தேடுபொறி அப்படின்னா இது என்ன சர்ச் என்ஜினா, செயலி அப்படிங்கிறது என்னது, தொடுதிரை, டச்சு ஸ்க்ரீனு. செயலி அப்படின்னா எனக்கே தெரியலை, கொஞ்சம் பார்த்து சொல்கிறேன். முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாக நம்ம தமிழ் மொழி இருக்குது. அறிவியல் தொழில்நுட்ப மொழி. உலகில் எழுத்து வடிவம் பெறாத மொழிகள் பல இருக்குது. இந்நிலையில் தமிழ் வரி வடிவ எழுத்துக்கள் அறிவியல் தொழில்நுட்ப நோக்கிலும் பயன்படுத்தக்கவை. மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமென்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை. ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ற நுட்பமான வடிவத்தையும் பெற்றுள்ளன. அதாவது நம்ம படிச்சிருப்போம், நம்மளோட ரோமன் லெட்டர்ஸ், அதாவது எண் 1, 2, 3 இருக்கா, இதுக்கு தமிழ் எழுத்துக்கள் இருக்கும்ல. நாங்களாம் எப்படி ஸ்கூல் படிக்கல சொல்லுவோம்னா கவிஞா சருசா ஏ ஆ ஊ அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்குவோம். 1னா கா, 2னா ஊ, 3னா ஞா, 4னா சா, 5 ரூ, 6 அந்த 7 ஏ, 8 ஆ, 9 கு, 1 0 வந்து கா 0 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் மூத்த மொழியான தமிழ் கணினி, இணையம் போன்றவற்றில் பயன்படத்தக்க வகையில் புதிய மொழியாகவும் திகழ்கிறது. இதற்கு சிறப்புமிக்க மொழியை கற்பது நமக்கு பெருமை அல்லவா? கண்டிப்பாக நமக்கு பெருமை.
தமிழ் மொழியோட வளமைக்கும் வளர்ச்சிக்கும் பங்கேற்க வேண்டியது நமது கடமை. ஓகே, இதை பார்த்துக்கோங்க நல்லா. இதில் இந்த சொற்கள் எல்லாமே 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வழக்கத்தில் இருந்திருக்கு. அப்போது இது வந்து எதை காமிக்குது? தமிழ் மொழியோட தொன்மையை காமிக்குது. இதிலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். கொஞ்சம் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் ஒவ்வொரு தடவை சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. பாருங்கள், வேளாண்மை அப்படிங்கிற சொல் கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. வேளாண்மை அப்படிங்கிற சொல் கலித்தொகையிலையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. உழவர் அப்படிங்கிற சொல் நற்றிணையில் இடம்பெற்றிருக்கு. பாம்பு அப்படிங்கிற சொல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கு. வெள்ளம் அப்படிங்கிற சொல் பதிற்றுப்பத்தில். முதலை குறுந்தொகை. கோடை அகநானூறு. உலகம் அப்படிங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருமுருகாற்றுப்படை 1லையும் இடம்பெற்றிருக்கு. மருந்து அப்படிங்கிறது அகநானூறு திருக்குறள் 2லையும் இடம்பெற்றிருக்கு. ஊர் தொல்காப்பியத்துலேயும் அகத்திணையிலையும் இடம்பெற்றிருக்கு. அன்பு அப்படிங்கிறது தொல்காப்பியம் களவியல்லையும் திருக்குறள்லையும் இடம்பெற்றிருக்கு. உயிர் அப்படிங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கம் திருக்குறள் 2லையும் இடம்பெற்றிருக்கு. மகிழ்ச்சி அப்படிங்கிறது தொல்காப்பியம் கற்பியல் திருக்குறள். இதில் அந்த தொல்காப்பியம் கிளவியாக்கம் கற்பியல் இந்த மாதிரி ஒவ்வொரு இயலையும் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து மீன் அப்படிங்கிறது குறுந்தொகையிலையும், புகழ் அப்படிங்கிறது தொல்காப்பியம் வேற்றுமை இயல்லையும், அரசு திருக்குறள், செய் வந்து குறுந்தொகை, செல் அப்படிங்கிறது தொல்காப்பியம் 75 புறத்திணை இயல், பார் அப்படிங்கிறது பெரும்பானாற்றுப்படையிலையும், ஒளி அப்படிங்கிறது தொல்காப்பியம் கிளவியாக்கத்திலையும், முடி அப்படிங்கிறது தொல்காப்பியம் வினை இயல்லையும் இடம்பெற்றிருக்கு. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும் அறிவு வேண்டும் பண்பு வேண்டும் பரிவு வேண்டும், எட்டித்துக்கும் புகழ வேண்டும் எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழல்லி தாளாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம், பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இதை பாடினவங்க யார்? நீண்ட நீண்ட காலம் நம்ம ஸ்கூல்லலாம் பாடியிருப்போம். அந்த டோன் இருக்கா என்னன்னு தெரியல, மன்னிச்சிக்கோங்க. ஆனால் அதை எழுதுனது யாருன்னு தெரிஞ்சிருக்காது. யார் அப்படின்னா அறிவுமதி அப்படிங்கிறவங்க. பாருங்கள், மதிப்பீடில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை அப்படிங்கிறது என்னும் சொல்லின் பொருள் நல்லா படிச்சு சொல்லின் பொருள் தான் கேட்டிருக்காங்க. தொன்மை அப்படின்னா அப்போ பழமை. அதே எதிர்ச்சொல் கேட்டிருந்தா புதுமை வரும். இடப்புறத்தை பிரித்து எழுதுனா இடம் கூட்டல் புறம் இடப்புறம். சீரிழமை சீர் கூட்டல் இளமை சீர்மை கூட்டல் இளமை. சீரிழமை வந்து சீர்மை கூட்டல் இளமை, அதாவது ஆப்ஷன் ஆ. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சிலப்பதிகாரம் என சேர்த்து எழுதலாம். கணினி இத்து இடையில கணினி தமிழ், ஆப்ஷன் ஆ. தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடினவர் யார்? பாரதியார். தமிழ்மொழியோட இனிமையை தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு பாடினவர் பாரதியார். மா அப்படிங்கிற சொல்லுக்கு பல பொருள் இருந்துச்சு. இதில் மா அப்படிங்கிறது மாடம் வானம் அம்மா இது எதுவுமே இல்லை. அப்போ இது எல்லாத்தையும் எலிமினேட் பண்ணிட்டா நம்மளுக்கு ஆன்சர் என்ன? விலங்கு. நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது எண்கள் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ஓகேவா? அடுத்தது கனவு பழித்தது, அடுத்ததில் பார்ப்போம். ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோமா? வளர்தமிழ். வளர்தமிழில் நமக்கு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தமிழோட சிறப்பை தான் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மொழினா என்ன? மொழிங்கிறது என்ன? நம்ம பேசுகிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம நினைக்கிறத சொல்கிறதும் மற்றவங்க நினைக்கிறத சொல்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கும் தேவையான ஒரு டூல் என்ன அப்படின்னா மொழி. உலகில் 6000த்துக்கும் மேற்பட்ட மொழி இருந்தாலும் எல்லா மொழிகளும் எழுத்து வடிவமும் வரி வடிவமும் பேச்சு வடிவமும் பெற்றிருக்கலை.
இலக்கண இலக்கிய வளம் எல்லாத்துக்குமே இல்லை. ஆனால் எல்லாத்தையும் பெற்ற சிறப்புமிக்க மொழி நம்ம செம்மொழி. தமிழ் இலக்கியங்கள் இனிமையானது அப்படிங்கிறது, அதாவது சொல்லினிமை, பொருளினிமை, ஓசை இனிமை, அப்படிலாம் எல்லா இனிமையும் கொண்டிருக்கு அப்படின்னு பாரதியார் என்ன சொல்லியிருக்காரு? யாமறிந்த மொழிகளிலே இனிதாவது எங்கும் தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு தமிழின் இனிமையை சொல்லியிருக்காரு. தமிழோட தொன்மையை என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு தமிழோட தொன்மையை பாரதியார் சிறப்பித்து பாடியிருக்காரு. தமிழ் எவ்வளோ பழமையானது அப்படின்னா, ஒரு தொல்காப்பியம் நமக்கு கிடைத்த மிக பழமையான இலக்கண நூல். அதுக்கு முன்னாடியே தமிழ்மொழி தோன்றியிருக்கலாம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அப்போ அவ்வளோ பழமையான மொழி. அடுத்தது எளிய மொழி. தமிழ்மொழி நம்ம படிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப ஈஸியான ஒரு மொழி. உயிர்மெய் எழுத்துக்களை சேர்த்து நமக்கு இருக்கிறது உயிரெழுத்து, மெய்யெழுத்து. இது ரெண்டையும் சேர்த்து உயிர்மெய் எழுத்துக்கள். ஒவ்வொரு எழுத்துக்கூட்டி படித்தா நம்ம ஈஸியாக தமிழ்மொழியை கற்றுக்கலாம். அதை தமிழ்மொழியில் எழுதுகிற மெத்தடில் அதிகமான எழுத்துக்கள் என்ன அப்படின்னா வலஞ்சொலி எழுத்துக்கள் தான் இருக்குது. வலஞ்சொலி எழுத்துக்கள் என்னென்ன? ஆ, ஞா, ஆ, ஏ, ஔ, நா, ஞா, ஆ, ஏ, ஔ, நா, ஞா, ஆ, ஏ, ஔ, நா, ஞா. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ல 3. அடுத்து தமிழ் அப்படிங்கிற சொல் வந்து தொல்காப்பியம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. தமிழ்நாடு அப்படிங்கிற சொல் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டத்தில் இடம்பெற்றிருக்கு. தமிழன் அப்படிங்கிற சொல் அப்பர் தேவாரத்தில் இடம்பெற்றிருக்கு. இதில் தமிழன் கிழவையும் அதனோரற்றே அப்படிங்கிறது தொல்காப்பியம். தமிழன் கிழவியும் அப்போ தமிழன் இல்லை தமிழன். அப்போ தமிழ்ங்கிறது வந்து தொல்காப்பியத்தில். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினே ஆயின் சிலப்பதிகாரம் வஞ்சிக்காண்டம் தமிழ்நாடுங்கிற சொல்லு. தமிழன் கண்டாய் அப்பர் தேவாரம் திருத்தாண்டகம். அப்பர் தேவாரம் திருத்தாண்டகத்தில் இருக்குது. அடுத்து தமிழ் வந்து சீர்மை மொழி. அதாவது ஒரு இதை வந்து நம்ம சொல்கிறதுக்கும் டைரெக்டாக பேசுகிறதுக்கும் அதை முகம் சுளிக்காமல் மற்றவங்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லாமல் பேசுகிறதுக்கான ஒரு சீர்மையான மொழி அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உயர்திணை அக்ரிணை. உயர்வு அல்லாத திணை அல்திணை அப்படின்னு சொல்லாமல் உயர்வு இல்லாத திணை அல்ல தாழ்த்திணை அப்படின்னு சொல்லாமல் அல் கூட்டல் திணை உயர்வல்லாத திணை அக்ரிணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் பாகற்காய் சொல்லியிருக்காங்க. பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகு அல்லாத காய் கசப்பு காய் அப்படின்னு சொல்லாமல் அதை எப்படி சொல்லியிருக்காங்க? பாகு அல்லாத காய் பாகற்காய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சீர்மை மொழி. வளமை மொழிங்கிறது தமிழ் மொழியில் இல்லாததே இல்லை. தமிழ் மொழியில் தொல்காப்பியம் நன்னூல் போன்ற இலக்கண நூலும், சிலப்பதிகாரம், மணிமேகலை போன்ற காப்பியங்களும், திருக்குறள், நாலடியார் போன்ற அறநூல்களும், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு போன்ற சங்க இலக்கியங்களும் இருக்குது. இதுக்கு மேலே வேறு என்ன வேணும் தமிழ்மொழியோட வளமையை சொல்கிறதுக்கு? அடுத்து ஒவ்வொரு இதோட ஸ்டேஜை சொல்கிறதுக்கும் ஒரு பேர் இதில் வச்சுருக்காங்க. இதில் பூவோட 7 நிலைகளை சொல்லியிருக்காங்க. பூ வந்து மொட்டு அரும்புறதுலேருந்து அது கீழே விழுகிற வரைக்கும், அதாவது ஃபஸ்ட்டு பூ வந்து நமக்கு வருது அப்படின்னா என்னது? அது அரும்புது. இப்போ தான் அரும்புது. அடுத்து மொட்டு. அடுத்து என்ன பண்ணுது? முகை. அரும்பு, மொட்டு, முகை. பூ பூத்துருச்சுன்னா அது மலர்ந்ததுக்கு அடுத்த நாள் அலர், ரொம்ப மலர்ந்துருச்சு. அடுத்த நாள் என்ன? வாடி போயிடுச்சு. கீழே விழுந்தா செம்மல். அப்போ பூவோட 7 நிலைகளை சொல்லியிருக்காங்க. அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு எழுத்து பல பொருள்களை கூட தரும். அதில் மாங்கிற சொல்ல ஓரெழுத்து ஒரு மொழி சொல்லுக்கு பல பொருள்களை இதில் தந்திருக்காங்க. மாங்கிறது என்ன? ஃபஸ்ட்டு நம்ம மானா விலங்கு, மரம். மானா என்ன சொல்கிறது? மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு இப்படிங்கிற பல பொருள் இருக்குது. அடுத்து வளர்மொழி. இயலிசை நாடக தமிழ் வந்து இந்த வளர்மொழியில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் புதுக்கவிதை, துளிப்பாய். வளர்தமிழ் என்னென்னா இத்தகைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம தமிழ் என்ன பண்ணுது? வளர்ந்துக்கிட்டே தான் வருது. அடுத்து தாவர இலப்பெயர்கள். இதை ஒரு ஆலரசு, மாப்பழா, வாழை வந்து இலைன்னு சொல்லுவோம். அகத்தி, பசலை, முருங்கையெல்லாம் கீரை. அருகு, கோரை, புல். நெல், வரகு, தாள். மல்லி, தழை. சப்பாத்தி கள்ளி, தாழை, மடல். கரும்பு, நாணெல்லாம் தோகை. பனை, தென்னை வந்து ஓலை. கமுகு வந்து கூந்தல். புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு ஏற்ற மாதிரியும் நம்ம மொழி வந்து ரொம்ப புதுமையானதாக இருக்குது. அடுத்து இந்த கணினி தமிழுக்கு ஏற்றவாறு இந்த 1 2 3 நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவுஞா, சருசா, ஏ ஆகு. அவ்வளோதான். ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.
நான் எடுக்கிற கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் என்னென்ன போடணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு அடுத்த இதுதான் நான் ஒன்றன் ஒன்றா தான் நான் போடுறேன். இப்போ தான் புதுசுங்கிறதுனால அடுத்து எதுவும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.